நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. எடுத்து வாசிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அதுல 12ஆம் வசனத்தோட வாசிப்போம். பிலிப்பியர் 2:12. சோதரம், உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பரிசுத்த தேவனே, இந்த நாளில் எங்களோட கூட பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். என்ன பண்ணுங்க? ரட்சிப்பு நிறைவேற என்ன பண்ணும்? இந்த ரட்சிப்பு என்ன பண்ணுங்க? ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். எதுக்கு பிரயாசப்படணுமா? நம்ம எதுக்காக பிரயாசப்படுறோம்? நல்லது எல்லாத்துக்கும் பிரயாசப்படணும். பிரயாசப்படத்தான் பலனை பார்க்க முடியும். பிரயாசப்படலைன்னா எதுவுமே என்ன பண்ணாது. வானத்தை பார்த்து மழை பெய்யுன்னு சொல்லி உட்காந்து என்ன பண்ணது? நெல் விதைக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விதைக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ண? மழையை வர பண்ணுவார். காண்ட விசுவாசம் இல்லை, காணாத விசுவாசிகள் பாக்கியவான். ரட்சிப்பு எழுதப்பட்டதுக்கு எதுல நம்ம அதுக்கெல்லாம் பிரயாசப்படுறோம். தேவையில்லாதுக்கெல்லாம் பிரயாசப்படுறோம். உலக காரியத்துக்கு பிரயாசப்படுறோம். ஆமா, வேலை காரியத்துக்கு பிரயாசப்படுறோம். வீட்டுல பொருள் வாங்க பிரயாசப்படுறோம். ஆமே சோதரம், எல்லாத்தையும் வாங்குறோம், பிரயாசப்படுறோம். ஆனால் எதுக்கு பிரயாசப்படணுமா? நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய ஜீவியம். இந்த ரட்சிப்பு ஏதோ நான் 2000 ரட்சிக்கப்பட்டேன், நான் அப்ப ரட்சிக்கப்பட்டேன், அப்படி இருந்தேன். இப்ப நம்ம எப்படி இருக்கோம்? அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அன்றைக்கு இல்ல, இன்றைய ரட்சணிய நாள். ஸ்தோத்திரம். நான் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன், நான் அன்னைக்கான சனம் எடுத்தேன், நான் அன்னைக்கு நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணேன், அன்னைக்கு நான் 8 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், 10 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், அப்படிதான் வாழ்ந்த பரிசுத்தமா. இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அன்னைக்கு இல்ல, இன்னைக்கு தான் நம்ம எப்படி இருக்கிறோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். இதில் நம்ம எப்படி நம்ம இந்த ரட்சிப்பை வைத்திருக்கிறோம்? அந்த ரட்சிப்பு எப்படிப்பட்ட ரட்சிப்பா இருக்கிறது? சோதரம் அசோதனுக்கு வசனம் அந்த அதுக்கு என்ன பண்ண? பிரயாசப்படுங்கள். அப்ப அந்த ரட்சிப்பை, கர்த்தர் கொடுத்த அந்த வாழ்வை, கர்த்தர் கொடுத்த அந்த ஜீவியத்தை நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். எப்படி ஒரு வாலிப பண்ணு அந்த கற்பை கடைசி வரைக்கும் அதை பாதுகாத்து, அது திருமணம் பொழுது உங்களுக்கு கணவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஒரு பரிசுத்தமாக கன்னியாக கொடுக்கும் பொழுது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம். அதே மாதிரி நம்முடைய கற்பு, நம்முடைய வாழ்க்கையை எந்த விதமான கரை பற்றக்கூடாது. சோத்திரம். அது பெண்களுக்கு மற்றும் ஆண்களுக்கு ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு என்ன பண்ண? கரை பற்றக்கூடாது. கரை திரை அற்றவர்களாக இன்னைக்கு உலகம் நம்மளை கரைப்படுத்தும். பாவம் நம்மளை சுண்டி இழுக்கும். என்ன பண்ணுவோம்? பாவம் என்ன பண்ண? நம்மள பாவம் செய்வா என்ன பண்ணுவான்? இழுக்கத்தான் செய்யும். வா, எங்களோடு பங்காளியா இரு, ரத்தம் சென்றுபடி என்ன பண்ணுவோம்? நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்கிறது. பாவம் செய்வதற்கு நம்ம என்ன பண்ணுவோம்? சில பேர் தூண்டுவான், சில ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன பண்ணுவான்? அழுப்பான். வீடியோ கால் பார்க்கும் பொழுதும், சில எல்லாம் பார்த்தீங்கன்னா செல்போனை ஆன் பண்ணும் பொழுதும் தேவையில்லாத இந்த ரட்சிப்பை குலைக்கிறது, பரிசுத்தத்தை குலைக்கிற காரியங்கள், நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை திசை திருப்புற காரியங்கள் நம்ம என்ன பண்ணணும்? கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த வாழ்வு பரிசுத்தமா இந்த பூமியில ஆண்டவருக்காக வாழ்ந்துட்டோம்னா நித்தியமாக ஒரு உலகத்தை தேவன் வைத்திருக்கிறார். இந்த உலகம் காக்கிற பிசாசு வைக்கிற இந்த மாய உலகம், சோத்திரம், அதை பண்ணி இதை பண்ணி என்ன பண்றான்? மக்களை இன்னைக்கு கவர்ச்சிகரமா கொடுத்து என்ன பண்றான்? கவர்ச்சிகரம் பற்றி இழுக்கிறான். அவன் என்ன பண்ண? இழுத்து என்ன பண்ணுவான்? நரகத்துக்கு தள்ளி விட்டுருவான். ஆப்பர்ன்னு சொல்லி என்ன பண்றான்? என்ன பண்ணுவான்? ஆப்பாயி போட்டுருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவர் சமூகத்துல நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது நம்ம ரட்சிப்பு என்ன பண்ணும்? அது பிரயாசப்படணும். அதுக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கிருபையா என்னை ரட்சிங்க, ஆண்டவரே கிருபையா என்னை கழுவுங்க, ஆண்டவரே. ஆதிலிருந்து அன்பு மறுபடியும் நமக்குள்ளே புதுப்பிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இங்க வசனம் சொல்லுகிறது, இந்த நிருபத்தில் அழகா சொல்லுகிற அதுக்கு நம்ம உங்கள் ரட்சிப்பு அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும், எப்படியா? அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும், ஆமா சோத்திரம், நடுக்கத்தோடும் பயத்தோடும் கூட அவருடைய சந்நிதி முன்னின் வாருங்கள். கர்த்தருக்கு மகிமை. நம்முடைய தேவன் மகா பெரியவர், பரிசுத்தமுள்ள தேவன். நம்ம பாவத்தை தொடர்ந்து செய்யாதபடி அந்த பாவத்தை விட்டு, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சோத்திரம். முடிவு பறி ரட்சிக்கப்படுகிறவனே நிலைத்திருப்பான்.
முடிவு புரிந்தோம் நம்ம நிலைச்சிருக்கணும். ரட்சிப்பை சரியா காத்துக்கொள்ளணும். நம்முடைய பரிசுத்த வாழ்வை சரியா காத்துக்கொள்ளும் பொழுது பொல்லாப்புக்கு விலகணும், அநீதிக்கு விலகணும், கர்த்தருக்கு பயப்படணும். சோத்திரம். அப்படி செய்யும்போது என்ன பண்ண ஆண்டவர் வாழ்க்கையில ஆனா இதை சொல்றது என்ன பண்ண இல்லப்பா நான் கீழ்படிறேன்ப்பா நான் செய்யற ஆண்டவரே. ஆண்டவருடைய சம்பாஷணை இந்த உறவுல நீங்க சரியா இருக்கும் பொழுது அதுக்கு நீங்க பிரயாசப்படுங்க. ஆமா எதுக்கு உள்ளான மனுஷன் ஒன்று இருக்கா, அதுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுங்க. காலை நேரத்தை நம்ம எல்லாமே சாப்பிடுவோம். ஆமா ஸ்பெஷலா இட்லி சாப்பிடலாம், டீ சாப்பிடலாம், ஃபில்டர் காபி சாப்பிடலாம். இந்த உள்ளான ஆத்மாவுக்கு என்ன பண்ண அந்த ரட்சிப்புக்கு என்ன கொடுக்கணும், ஆகாரத்தை கொடுக்கணும், வசனத்தை கொடுக்கணும், கர்த்தரை பாடணும், கர்த்தரை துதிக்கணும், முழங்கால் போட்டு கர்த்தரை சோத்திரம் பண்ணணும். அப்படி பண்ணி பாருங்க, நீங்க ஆஸ்வதிக்கப்படுங்க. இதுக்காக பிரயாசப்படுங்க. எதற்கு பிரயாசப்படுறோம், உங்கள் ரட்சிப்பு சோத்திரம் வீணா பெறக்கூடாது. ஆமா ஆவியில தொடங்கி மாமிசம் முடியக்கூடாது. ஆவியான உங்களுக்கு உதவி செய்வா இந்த ரட்சிப்பு. ஆமே யாரெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க, சோத்திரம். ஆண்டவர் இயேசுவை உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும் பொழுது எசப்பா என் பாவங்களை மன்னிக்க சொல்லுவாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, சாபங்கள் நீக்கப்படுகிறது, வியாதிக்கு பிடியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து நித்திய வாழ்வை தேவன் தருகிறார். ரட்சிப்பை பிரயாசப்படுவோம், கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிப்பார். பரிசுத்த தேவனே, நீ கொடுத்த அந்த ரட்சிப்பை நாங்கள் சரியான விதத்துல ஆண்டவரே சோதர பாதுகாத்துக் கொள்ள எங்க வாழ்க்கையை சரியான விதத்தில் வாழ்ந்து ஆண்டவரே லக்கை நோக்கி ஓடி ஆண்டவரே நல்ல போராட்டத்தை போராட எங்க உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.